Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். பிராண்டட்ல மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ரூம் அக்வாஸ்டிக், வால் பேனலிங் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது இல்லாம உங்க ரூம்ல எதனா எக்கோ அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ நிறைய பேரால அக்வாஸ்டிக் பண்ண முடியாது. பட் அந்த எக்கோ அரெஸ்ட் பண்றதுக்கு நாங்க வால் பேனல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த விதமான என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேயும் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேல்ஸுக்காக எடுத்துகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆங்கியோவில் ஒரு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏவி ரீசர் தான் எடுத்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கியோவில் இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா TXNR676E. ஸோ 7.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். டால்பி அட்மாஸ் DDX ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரிஜினல் ரிமோட் அவைலபிளாக வந்திருக்கு. ப்ளஸ் பார்த்துட்டீங்கன்னா FM AM ஆண்டனா இது ரெண்டு நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஒரிஜினல் ஆடிசி மைக்கு ப்ளஸ் மேனுவல் புக்கு. ஸோ ஒரு ஃபுல் கிட்ட தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஆடியோ வைஸும் சரி, வீடியோ வைஸும் சரி, இதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா இதில் TH சர்டிஃபைடு உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் TH சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்ல TH சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால அந்த ஆடியோ பர்ஃபார்மன்ஸும் சரி, வீடியோ பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ TH சர்டிஃபிகேட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அது ஒரு வீடியோவாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 7.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ 7 ஸ்பீக்கரு 2 சப்வூஃபர் உங்களுக்கு டோட்டலாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா வீடியோ கோடாக் எல்லாமே உங்களுக்கு 4Kல பாஸ் த்ரூ பண்ணும். ஸோ 4Kல டால்பி விஷனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், HDR உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க டால்பி விஷன் HDR எங்கே கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைன்லேயும் சரி, ஒரு அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இந்த வெப்சைட்டில் நீங்கள் போகும்போது அதாவது OTT பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போகும்போது உங்களுக்கு டால்பி விஷனும் சப்போர்ட் பண்ண ஒரு சில டிவைஸில் HDR உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதில் உங்களுக்கு HDR வரும்போதும் இது HDR உங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ணிடும். இல்லை டால்பி விஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ டால்பி விஷன் நீங்கள் ப்ளேபேக் பண்ணும்போது இது உங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆடியோ கோடாக் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். DDS Xும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு 7.2ல சப்போர்ட் பண்ணும். DDS HD மாஸ்டர் ஆடியோ அதுவும் உங்களுக்கு 7.2ல சப்போர்ட் பண்ணணும். ஸோ 5.1 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு DDS HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி டிஜிட்டல் பிளஸ் இது எல்லாமே 5.1ல உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடும். இன்பில்டாக உங்களுக்கு ப்ளூடூத் கொடுத்துட்றாங்க, USB ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, வைஃபை வந்துடுது. ஸோ ஆன்லைன் ரேடியோ உங்களுக்கு பிளேபேக் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இருக்கிறதுனால ஒரு ஸ்டீரியோ பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளாக் ஃபைலாக இருக்கட்டும், ப்ளூடூத்தில் எதனா ப்ளே பண்ணுறீங்க, ஒரு ஸ்டீரியோ பர்ஃபார்மன்ஸுக்கு எதனா யூஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இருக்கிறதுனால என்னுடைய ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டீரியோக்கு நீங்கள் டவர் போட்டாலும் சரி, ஒரு புக்ஷெல் போட்டாலும் சரி, இல்லை நான் பேக்கேஜாக கம்மியாக ஒரு 7.2 வச்சுருக்கேன், அதில் நான் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதில் நீங்கள் ஆடியோ ப்ளேபேக் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது ஃப்ரண்ட் வியூ தான். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த லுக் வைஸு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என்னுடைய கேபினட்டாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் டிஸ்பிளே போர்ட்டாக இருக்கட்டும், வால்யூம் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஸோ என்னுடைய மெனு பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த HDMI போர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு HDMI போர்ட்டு கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல். ஸோ சென்டரில் உங்களுக்கு டிஸ்பிளே பாயிண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்தது வாங்க பேக் சைடு வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தாலும் இதோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ 2 ஆப்டிகல் இன்புட்டு கொடுத்துட்றாங்க, ஒரு கோக்ஸல் கொடுத்துட்றாங்க. ஸோ USB ஆப்ஷன் உங்களுக்கு பேக் சைடில் வந்துடுது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத்துக்கு வைஃபை யூஸ் பண்ணக்கூடிய ஆண்டனா உங்களுக்கு வந்துடுது. ஸோ HDMI 2 HDMI அவுட்புட் உங்களுக்கு வந்துடுது. அதில் ஒரு HDMI பார்த்துட்டிங்கன்னா ARC உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா HDMI இன்புட் எல்லாமே உங்களுக்கு 4Kல சப்போர்ட் பண்ணும். ஸோ 6 HDMI இன்புட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ பனானா ஜாக் 7 ஸ்பீக்கருக்கும் உங்களுக்கு பனானா ஜாக் கனெக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை சரௌண்ட் பேக் எதனா யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அதை இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்ம LR இன்புட் அதாவது ஆடியோ பிளேபேக் டிவைஸ் எதனா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு ஸ்டீரியோ இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்வூஃபர் இது 7.2 சேனல் அப்படிங்கிறதுனால 2 சப்வூஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இதோட லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு மூவிஸ் பார்க்குறதுக்கும் சரி, சாங்ஸ் கேட்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டெமோ நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம்.
நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா சென்னையில் பலவரத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லோக்கலில் இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னு நினச்சினாலும் நீங்கள் எப்போ சென்னை வந்தாலும் நம்ம ரூமுக்கு வந்து டெமோ பார்க்க முடியும். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் பார்க்கல, வேறு ப்ராடக்ட் பார்க்கணுனாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியரும் சென்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனும் ஃபோன்பே, ஜிபே, பேங்கிங் இது எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரெடிட் கார்டு எதனா வச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சாலும் கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆன்லைன் மூலியமாகவும் நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இல்லை நான் நேரில் வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஸ்வைப்பிங் மிஷின் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த விதமான என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பேக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.